الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தினும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு அருளாக ஆசானாக வந்துரித்த எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த வாழுகின்ற வாழ இருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகும். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்துடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹை பயந்து அஞ்சி அடிபணிந்து வாழுமாறு அல்லாஹுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்கள் அவனுக்கு வெறுப்பானவைகள் அவனுடைய கோபத்துக்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளிலிருந்தும் முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தூரமாகி நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவர்களும் இஸ்லாமிய மாதங்களுடைய வரிசையில் 9வது மாதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்களை பூர்த்தியாக அடைந்து 2வது 10ல் நாம் அனைவர்களும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக வேண்டி ரமதானை நம் அனைவர்களுக்கும் வழங்கினானோ அந்த நோக்கத்தை முழுமையாக பின்பற்றிய நல்லடியார்களாக இந்த முழு ரமதானையும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை குறிப்பிடக்கூடிய நேரத்தில் இந்த மாதம், இந்த ரமதான், இந்த நோன்பு எனக்குரியது, இதற்குரிய முழுமையாக கூலியை நானே வழங்குகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அழகான முறையில் நம் அனைவர்களுக்கும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முழுமையான கூலியை நம் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் வழங்குவானா. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய, ஒரு முத்தகியுடைய, ஒரு தக்குவா உள்ளவருடைய, ஒரு இறையச்சம் உள்ளவருடைய முத்தான நாட்கள் அண்டா அது ரமலானுடைய நாட்கள். ஒரு முத்தகியுடைய முத்தான காலங்கள் அண்டா அது ரமலானுடைய காலம். ஒரு முத்தகியுடைய முத்தான பகல்கள் அண்டா அது ரமலானுடைய பகல். ஒரு முத்தகியுடைய முத்தான இரவுகள் அண்டா அது ரமலானுடைய இரவுகள். ஒரு முத்தகியுடைய முத்தான நாட்கள் ரமலானுடைய நாட்கள், ரமலானுடைய காலங்கள். கண்ணியமான பெரியவர்களே, ரமலான் அல்லாத காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் எங்களைய கண்காணிக்கிற, கவனிக்கிற, கௌரவப்படுத்துகிற விதம் வேற.
ரமலானுடைய காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதாத்துகளுக்கும், நன்மை என்று நினைத்து நாம் அனைவர்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் எங்களையே கவனிக்கிற விதம் வேறு. ரமலானுடைய காலத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை செய்தோம்டா, ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா கண்ணியமானவர்களே, அந்த ஃபர்துக்குரிய கூலி மாத்திரம் வழங்கப்படும், அதற்குரிய நன்மைகள் மாத்திரம் வழங்கப்படும். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு வணக்கங்கள், ஒவ்வொரு இபாதத்துகள், ஒவ்வொரு நன்மைகள், ஓதக்கூடிய குர்ஆன்கள், சதகாக்கள், தொழுகைகள், சுன்னத்தான வணக்கங்கள், எங்களுடைய இஅ்திகாஃப், எங்களுடைய துஆ, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலங்களில் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ரப்புல் ஆலமீன் வித்தியாசமான முறையில் எங்களைய கவனிக்கிறான். வித்தியாசமான முறையில் எங்களோட ஏடுகளில் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை பதிவு செய்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினா, ஒரு ஃபர்லான தொழுகை நிறைவேற்றினா, அந்த ஃபர்லான தொழுகைக்குரிய நன்மை மாத்திரம். இமாம் ஜமாத்தோடு ஒரு தொழுகையை நாங்கள் நிறைவேற்றினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 27 மடங்காக அதிகரிக்கப்பட்ட நன்மைகள் எங்களோட பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலத்தில் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக, ஒரு சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக ரப்பு அல்லாஹ் ஃபர்லான தொழுகையுடைய நன்மையை வழங்குகிறான். ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவதன் மூலமாக 70 ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் வழங்கப்படுகிறது. இதுதான் வித்தியாசமான முறையில் ரப்பு அல்லாஹ் எங்களை கவனிக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70 மடங்கா அல்லாஹ் அதிகரித்து தாரானண்டா. இந்த காலங்களை நாங்கள் எவ்வளோ பக்குவமா, எவ்வளோ பேணுதலா, எவ்வளோ திட்டமிட்டு இந்த கால பகுதிகளை நானும் நீங்களும் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவர்களும் யோசிக்கணும், ஒரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய கூலிய தாரானண்டா. கண்ணியமானவர்களே, 70 27ஆக நாங்கள் பெருக்கினா சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, 1890 தொழுகையை தொழுந்த நன்மையை ரப்புல் ஆலமீன் ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக வைத்திருக்கிறார். 1890 நன்மை அல்ல, 1890 தொழுகையை தொழுந்த நன்மையை வெறுமனே ரப்புல் ஆலமீன் ஒரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக எங்களோட பட்டோலைகளில் எழுதுறாங்கடா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில் இந்த ரமலானை நாங்கள் அடைந்ததே இது அல்லாஹுடைய ஆகப்பெரிய அருள். இந்த ரப்புல் ஆலமீனுடைய ஆகப்பெரிய ஒரு அற்புதம், இந்த ரப்புல் ஆலமீனுடைய ஆகப்பெரிய ஒரு இரக்கம் எங்களோட வாழ்க்கையில் மீண்டும் ரமலானை அடைய செய்து, இந்த ரமலான ஆரம்ப பத்தையும் முழுமையாக அடைத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்காரியங்களில் மீதமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கழிப்பதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் ஒவ்வொருவர்களும் வழங்கணும். நான் ஒரு நோன்பாளி. அல்லாஹ் இந்த நோன்புக்கு வித்தியாசமான முறையில் நன்மைகளை வழங்குகிறான். நோன்பு ரப்பு அல்லாஹ் எனக்குரியது என்று கூறுகிறான். அந்த நோன்புக்குரிய கூலியாக நானே ஆகிறேன் என்று கூறுகிறான். இவ்வளவோ சிறப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நோன்பை நான் நோற்றிருக்கிறேன். நான் ஒரு நோன்பாளி. அல்லாஹ் எனக்கு நோன்பு பிடிக்கிறதுக்குரிய முழு ஏற்பாடுகளையும் அமைத்து தந்திருக்கிறான். எல்லா சூழல், எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் அமைத்து தந்திருக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, இந்த நோன்பை நானும் நீங்களும் பாதுகாக்கணுமா இல்லையா? அல்லாஹ் முழு ஏற்பாடுகளையும் அமைத்து தந்து
இதற்குரிய வித்தியாசமான முறையில் கூலிகளை ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தாரானண்டா. இந்த நோன்பை நாங்கள் பாதுகாக்கலண்டா எவ்வளவு பெரிய நஷ்டம். எங்கட நோன்பு கபூலியத்துண்டாகணுமா, நான் ஏண்ட நோன்பை பாதுகாக்க தெரியணும். ஏண்ட நோன்பை எனக்கு பாதுகாக்க இயலாண்டா, நோன்புடைய காலங்களை எனக்கு பாதுகாக்க இயலாண்டா. கண்ணியமான பெரியவர்களே, ஏண்ட நோன்பின் மூலமாக கபூலியத் உண்டாகும். ஏண்ட நோன்பின் மூலமாக ரப்பு அல்லாஹ் எந்த நோக்கத்தை நாடுகிறானோ அந்த தக்வாவை, இறையச்சத்தை நம்மால் அடைய முடியாது. கண்ணியமான பெரியவர்களே, ஆரம்பம் என்ன? ஏண்ட நோன்பை நான் பாதுகாக்கும். நான் ஒரு நோன்பாளியாக இருந்து ஏண்ட வாயை பாதுகாக்க இயலாண்டா. கண்ணியமானவர்களே, ஆக பெரிய நஷ்டம். நான் ஒரு நோன்பாளியாக இருந்து அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை நான் பாவிக்கிறேன்னா, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பசித்திருக்கிறதால, நான் தாகிர்த்திருக்கிறதால அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல் பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ ஐ யதா தஆமஹு வ ஷராபஹு. அசிங்கமான அறிவறுப்பான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் வெறுமனே பசித்து இருக்கிறேன், நான் வெறுமனே தாகித்து இருக்கிறேன். ஏண்ட நோன்பின் மூலமாக ரப்பு அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. எனக்கு கூலி தரோடும் என்று அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. நான் ஒரு நோன்பாளியாக இருந்து ஏண்ட பார்வையை இணையால பாதுகாக்க இயலாண்டா, ஏண்ட நோன்பின் மூலமாக ரப்பு அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறானோ அதைய நம்மால் அடைய முடியாது. அசிங்கமான பார்வை, ஹராமான பார்வை, ஹராமான காட்சிகளை பார்க்கிறோமா நோன்பாளியாக இருந்து, ஏண்ட நோன்பை எனக்கு பாதுகாக்க தெரியா என்ற அடையாளம். நானும் நோன்பாளியாக இருந்து நான் பாவம் செய்கிறேனா, ஏனைய காலங்களில் செய்த பாவம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறதா, நான் ஹராத்தில் ஈடுபடுவேனா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏண்ட நோன்பை எனக்கு பாதுகாக்க தெரியா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆரம்பம் என்ன? ஏண்ட நோன்பு கபூலியத்துக்குரிய நோன்பாக மாறணும் வேண்டாம். இந்த காலங்களில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்கள் கபூலியத்துக்குரியதாக ஆகணும் வேண்டாம். கண்ணியமானவர்களே, எங்கட நோன்பை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு பழகணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, ரெண்டாவது விடயம் என்னன்னா, இந்த நோன்பு காலங்களை இபாதத்துகள் மூலமாக அலங்கரிக்கப்படணும். எங்களோட பள்ளி வாசல்கள் வணக்கங்கள் மூலமாக அலங்கரிக்கும். எங்களோட வீடுகள் ஏனைய காலங்களை விட ரமதானுடைய காலங்களில் இபாதத்துகள் மூலமாக அலங்கரிக்கும். எங்களோட வியாபார ஸ்தலங்கள் ஏனைய காலங்களை விட இந்த ரமதானுடைய காலத்தில் விசேஷமான அமல்கள், இபாதத்துகள் நடைபெறக்கூடிய இடமாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்கள் ரமதான் அல்லாத காலத்தில் போலே ரமதானுடைய காலத்திலும் இருக்குமண்டா, ஆக பெரிய நஷ்டம். எங்களோட வீடுகள் ரமதான் அல்லாத காலத்தில் இருந்தது போலேயே ரமதானுடைய காலத்திலும் எங்களோட வீடு இருக்குமண்டா, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக பெரிய நஷ்டம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அமல் மூலமாக இன்றைக்கு ரமதான் வாரத்துக்கு முன்னால் இன்றைக்கு ஏதோ ஒரு அமைப்பில் அலங்காரங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அலங்காரங்கள் உலகத்துடைய அமைப்பில், எங்களோட பார்வையுடைய அமைப்பில், கண்ணியமான பெரியவர்களே, குர்ஆனின் மூலமாக மஸ்ஜிதுகள், வீடுகள் ஹயாத், தொழுகையின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக மஸ்ஜிதுகள், வீடுகள் ஹயாத்தாக்கப்படும். ذிக்ர் மூலமாக, ஸலவாத்தின் மூலமாக எங்களோட வீடுகள், மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக்கப்படணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முத்தான காலங்கள், ஆக பொறுமதியான காலங்கள்,
பொக்கிஷங்கள் நிறைந்த காலம் ரமலானுடைய காலம். இந்த காலத்தை நாம் அடைந்து கண்ணியமான பெரியவர்களே, எங்களோட பட்டோலைகளில் நாங்கள் நன்மைகளை கொண்டு அதை நாங்கள் நிறைக்கலண்டா கண்ணியமான பெரியவர்களே ஆக பெரிய நஷ்டவாளர்களாக மாறிடும். ஆக பெரிய நஷ்டவாளர்களாக மாறிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ரமலான தாரத்துக்குரிய நோக்கம் எங்களோட வைத்திருக்கிறார்கள். எங்களோட வச்ச அன்பு எங்களைய நல்ல சீதேவியாக மாறணும் என்பதற்காக அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் அமைத்து தருகிறான். அல்லாஹ் நிலைமைகளை உருவாக்கி தருகிறான். நாங்கள் ரப்போட நெருங்க, மஸ்ஜிதோட நெருங்க, குர்ஆனோட நெருங்க, அமல்களோட நெருங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் பாதைகள் அமைத்து தருகிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு தேவை ரப்புல் ஆலமீனுடைய அருள், ரப்புல் ஆலமீனுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இடத்தில் அதிகமாக அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களோட வாழ்க்கைக்கு தேவை. அந்த ரஹ்மத்துடைய பத்தை நாங்கள் கழித்து விட்டோம். கண்ணியமான பெரியவர்களே, நான் அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு யா அல்லாஹ் நீ என்னோட இரக்கமாக நடந்துறியா அல்லாஹ், எனக்கு நீ ரஹ்மத்து செய்தியா அல்லாஹ், உன்னை ரஹ்மத்து இல்லாமல் உலகத்திலையும் வாழையில ஆகிரத்தையும் வாழையிலா யா அல்லாஹ். எத்தனை தடவை நானும் நீங்களும் அல்லாஹ் இடத்துல மன்றாடினோம். ஆரம்ப 10 நாட்கள் ஏண்ட தஹஜ்ஜுடைய நிலைமை என்ன, ஆரம்ப 10 நாட்கள் ஏண்ட குர்ஆனுடைய நிலைமை என்ன. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதி இருந்தா நான் 10 ஜுஸ் ஓதி இருக்கணும். இன்றைக்கு என்ன நிலைமை என்ன. ஆரம்ப 10 நாட்கள் ஒரு நாளைக்கு 2 ஜுஸ் ஓதி இருந்தா நான் 20 ஜுஸ் ஓதி இருக்கணும். இன்றைக்கு என்ன நிலைமை என்ன. நான் ஆரம்ப 10 நாட்கள்ல அல்லாஹோட எந்த அளவுக்கு நான் தொடர்பு வைத்திருந்தேன். என்ன தேவைகளை, என்ன கஷ்டங்களை, என்ன பிரச்சனைகளை, என்ன ஹாஜாத்துகளை அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு நான் முறைப்பாடு செய்தேன். என் வாழ்க்கையில் எவ்வளவோ மறைமுகமான பாவங்கள் இருக்கிறது. இரகசியமாக பரகசியமாக எவ்வளவோ பாவங்கள் நான் செய்திருக்கிறேன். இந்த பாவங்களுக்காக அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடித்தேனா. நான் இந்த அளவுக்கு ஏழைகளுடைய கண்ணீர்களை துடைத்திருக்கிறேன். கஷ்டவாளர்களுடைய கஷ்டத்தை நான் போக்கியிருக்கிறேனா. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்தேனா, சஹருடைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேனா. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் மூலமாக நான் எந்த முறையில் அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் நான் செலவழித்திருக்கிறேனா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சஹாபாக்களுடைய பண்பு. ஒவ்வொரு நாட்களும் கழிய கழிய அந்த நாளை நான் எந்த முறையில் கழித்தேன். இன்றைய நாளையை விட நாளைய நாள் எனக்கு ஒரு வித்தியாசமான நாளாக அமையணும். அந்த நாளை விட வரக்கூடிய நாள் ஒரு வித்தியாசமான நாளாக அமையணும். சுப்ஹானல்லாஹ். கபருக்காக, ஆகிரத்துக்காக, மறுமைக்காக வேண்டி தயாராகக்கூடிய சீதேவிகளாக கண்ணியமான இந்த மைதானத்துக்கு மேலாக வரும். கண்ணியமான பெரியவர்களை, ஆரம்ப ஒரு பகுதியை கழித்து விட்டு நடுப்பகுதி அல்லாஹுடைய மகஃபிரத்துடைய. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முக்கியமான ஒரு பகுதியாகி ரமலானுடைய காலங்களில் இது முக்கியமான ஒரு மகஃபிரத்துடைய பாவ மன்னிப்புக்குரிய பகுதி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்களை அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடிக்க வேண்டும். எங்கட பாவத்துக்காக நிச்சயமாக அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பு. நாள்தோறும் எங்கட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தயாராக ஆயத்தமாக இருக்கிறான் எங்கட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை கல்வை தூய்மையாக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நானும் நீங்களும் எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசூமீன், பாவங்களில் இருந்து பரிசுத்தமானவர்கள். பாவம் என்றால் என்னன்னு தெரியாத நபி, பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நபி, நாள்தோறும் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்ஃபார்
அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுகிறான்டா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கண்ணியமான குர்ஆன் எங்களுக்கு படித்தார். என்ன நபியே, உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இந்த நபி கூட அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை ஆதரவு வைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாங்கண்டா. கண்ணியமான பெரியவர்களே, நானும் நீங்களும் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும்? நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார்கள் பாவ மன்னிப்பு தேடுவோமோ, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோட வாழ்க்கைக்கு கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் இல்லாமாக்கும். ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் அல்ல, ரமலான் அல்லாத காலத்திலும் நெருக்கடிகள் இல்லாத யாரும் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத யாரும் இல்லை, கவலைகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ரப்பு அல்லாஹ் இஸ்திக்ஃபார்கள் மூலமாக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் எங்களோட கவலைகளை நெருக்கடிகளை அல்லாஹ் ஆற்றுகிறார். கண்டிப்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சொத்து செல்வங்கள் பணங்கள் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படுறாங்கன்னா, எனக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னும் சிலர்கள் எனக்கு பணம் காசுகள் இருந்தால் நல்லா இருக்குமே ஒரு கவலை. சிலர்களுக்கு பிள்ளைகள் இல்லையேன்ற கவலை. சிலர்களுக்கு பிள்ளைகளாலேயே பிரச்சனை. சிலர்களுக்கு பட்டம் பதவிகள் இல்லையே என்ற கவலை. சிலர்களுக்கு ஏன் தான் இந்த பட்டங்களை பதவிகளை நாங்கள் எடுத்தோம் என்ற கவலை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே பல கவலைகளோட பல பிரச்சனைகளோட வாழுகிறோம். ரப்பு அல்லாஹ் அதற்குரிய தீர்வை வைத்திருக்கிறான். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான். எங்களோட கவலைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்ஃபிரத்துடைய காலம். எங்களோட ஒவ்வொரு தஹஜ்ஜுதிலையும் எங்களோட பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்துல மன்றாடுவோம். இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ்விடத்துல மன்றாடுவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னால அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஏனைய காலங்களை போல இந்த காலங்களை நாங்கள் எண்ணி விடவும். இது ஒரு முத்தகையுடைய அடையாளம் இல்லை. ஏனைய காலங்களை போல அல்லாஹ் ரமலானுடைய காலம், ஏனைய நேரங்களை போல அல்லாஹ் ரமலானுடைய நேரம், ஏனைய காலை மாலை பகல் இரவை போல அல்லாஹ் ரமலானுடைய காலங்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. சென்ற வருடம் ஆஃபியத்தோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நோயோட. சென்ற வருடம் சந்தோஷமாக இருந்தவர்கள் இந்த வருடம் உள்ளத்தில் பல கவலைகளை சுமத்தப்பட்ட நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, ஏந்த உம்மோட ஹாலா நிலைமை அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்துவோம் வேண்டாம். நிச்சயமாக ஈருலக வாழ்க்கையிலையும் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அதே போன்று எங்களோட வீட்டுடைய சூழல், எங்களோட வீட்டில் எங்களோட பெண்கள், எங்களோட குழந்தைகள், எங்களோட பிள்ளைகளுக்கு இபாதாத்துகளுடைய அந்த வாயல்களை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். எங்களோட மனைவி பிள்ளைகளோட உண்மையான இரக்கம் யாரிடத்தில் இருக்குமோ இந்த காலங்களில் அமலுக்குரிய ஏற்பாடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, எங்களோட மனைவி பிள்ளைகளோட தொழுகைக்கு நாங்கள் தடையாக இருப்ப வேண்டாம். அவங்களோட குர்ஆன் திலாவத்துக்கு நாங்கள் தடையாக இருப்ப வேண்டாம். அந்த பெண்களுடைய தஹஜ்ஜுதுக்கு நாங்கள் தடையாக இருப்ப வேண்டாம். அவங்களோட திக்ரு ஸலவாத்துக்கு நாங்கள் தடையாக இருப்ப வேண்டாம். நிச்சயமாக எங்களோட பெண்களோடு எங்களோட மனைவியோட உண்மையான இரக்கம் இல்லைன்னு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உண்மையான இரக்கம் பாசம் நேசம் இருக்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ரமலானுடைய மாதமே இது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாதமாக, சதகாவுடைய மாதமாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இந்த காலங்களில் நாங்கள் ஏழை எளியவர்களை தேடி அவர்களுக்காக வேண்டி உதவிகள் செய்யக்கூடியவர்களாக மாறணும்.
அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறானோ, எங்களுக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ, அல்லாஹ் இந்த உண்மையான சதகாவின் மூலமாக எங்களோட பிரச்சனைகளை அகற்றுகிறான். எங்களோட நோய்களுக்கு தீர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்களோட கவலைகளுக்கு தீர்வை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகா. நான் ஒரு நோயாளியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஉ வர்தாக்கும் பிஸ்ஸதகா, நீங்க சதகாவின் மூலமாக ஒரு நோய்க்குரிய தீர்வை அடைந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் முயற்சிகள் செய்கிறோம், உலகத்துடைய அமைப்பில் நாங்கள் மாத்திரைகள் எடுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அதையும் விட சக்தி வாய்ந்தது ரப்புல் ஆலமீன் சதகாவுக்கு. சதகாவின் மூலமாக நோய்களுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர், கஷ்டத்தோடு இருக்கிறோம், பிரச்சனையோடு இருக்கிறோம், இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு ரொம்ப அல்லாஹ் சதகால வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான 2 விடயம் என்னன்னா, நீயத்தை சீராக்கணும். நான் ஒரு ரூபா சதகா செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நீயத்தோட, தூய்மையான எண்ணத்தோட இந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். 2வது என்னன்னா, எங்களோட சக்திக்கு ஏற்ப தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறணும். எங்களோட சக்திக்கு ஏற்ப, என்னையால முடியும், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், என்னையால முடியும், எங்களோட சக்திக்கு ஏற்ப தர்மம் செய்யறத ரப்பு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். 2 விடயம். 1, எனக்காக வேண்டி என்ற அடியான் சதகா செய்யணும். 2வது, நான் அவனுக்கு வழங்கினதுக்குதே, அந்த வழங்கினத்துல அவனோட சக்திக்கு ஏற்ப அவன் சதகா செய்யணும். இது ரொம்ப அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயமா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே இந்த காலப்பகுதிகளில் நாம் அனைவர்களும் ஏழைகளுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு பல விதத்தில், பல அமைப்பில், பல கோணத்தில், பல நிலைமைகளில் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானா, எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானா, நிம்மதி சந்தோஷமான முழு நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானா. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் எங்களோட பள்ளியில், எங்களோட மஸ்ஜிதுகளில் சேவை செய்யக்கூடிய, மதரசாக்களில் சேவை செய்யக்கூடிய கண்ணியமான உலமாக்களை நாங்கள் மறந்துடக்கூடாது. அந்த பகுதியை நாங்கள் மறந்துடக்கூடாது. இது ஆக முக்கியமான. எங்களுக்காக வேண்டி, எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி நேர காலங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையிலேயே செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்கள், மதரசாவுடைய உலமாக்கள், முஅஸ்ஸின்கள், கண்ணியமான பெரியவர்களே, அவர்களுக்குரிய குடுப்பனவுகள், அதற்குரிய பங்குதாரியாக நாம் மாறணும். அந்த சீதேவிகளுடைய உள்ளங்களை குளிர வைத்த நானும் ஒரு பகுதியாக நாம் மாறணும். நாங்களும் அதற்குரிய பகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அவர்களுக்காக வேண்டிய ஏழுமான சதகாக்களை, உதவிகளை, உபகாரங்களை கண்ணியமான பெரியவர்களே இந்த கால பகுதிகளில் நாங்கள் செய்வோம்டா நிச்சயமாக நாங்கள் யாரும் நஷ்டவாளர்களாக மாட்டோம். யாருக்காவது சொல்லிடுமா, நான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு, மதரசாக்களுக்கு, உலமாக்களுக்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு நான் ஜகாத்துகளை கொடுத்து, நான் சதகாக்களை வழங்கி நான் நஷ்டம் அடைந்தேன் யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் யாரும் நஷ்டமாக மாட்டோம். ஒரு நாளும் நஷ்டம் அடைய ரப்பு அல்லாஹ் வைக்க மாட்டார். அல்லாஹ் பரக்கத்தாக தருவான் நிச்சயமாக. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். எங்களையால் ஏழுமான அமைப்பில் அவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் குளிர வைப்போம். கண்ணியமானவர்களே, எங்களோட உறவுகளை போல நான் அவர்களை எண்ணுவோம். எங்களோட ஒரு பெற்றோரை போல, எங்களோட ஒரு பிள்ளையை போல, எங்களோட ஒரு சகோதரரை போல, ஏண்ட குடும்பத்தில் ஒருவர் என்றது போல நாங்கள் நினைத்து அவர்களுடைய தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுப்போம். எங்களோட சக்திக்கு ஏற்ப அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இந்த சக்தி எங்களோட சக்திக்கு ஏற்ப கண்ணியமான பெரியவர்கள் அல்லாஹ் ஏற்பாடுகளை அமைத்து தந்தும் நாங்கள் அதில் நாங்கள் யோசிப்ப மாட்டாங்க நஷ்டம். எங்களோட சக்திக்கு ஏற்ப அந்த கண்ணியமான உலமாக்களை நாங்கள் குளிர வைப்ப மாட்டோம், உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவோம் மாட்டோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு
எங்களோட பிள்ளைகளை, எங்களோட பேர பிள்ளைகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நிச்சயமாக கைவிட மாட்டான். அல்லாஹ் கௌரவப்படுத்துவோம். அல்லாஹ் கொடுக்குற ஆகப்பெரிய பாக்கியம் குர்ஆனுடைய இல்ம். அல்லாஹ் கொடுக்குற ஆகப்பெரிய பாக்கியம் நுபுவத்துடைய இல்ம். இந்த பாக்கியம் பெரும் பெற்ற பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக, சமூகத்துக்கு சேவைகள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோட பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்குவான். சந்தேகமே. வரலாறுகளை படித்து பார்க்கக்கூடிய நேரம் இமாமார்களாக இருக்கலாம், எங்களோட மூலாதையர்களாக இருக்கலாம். கண்ணியமான பெரியவர்களே, அவர்கள் இன்றைய சமூகத்துக்கு பல சேவைகள் செய்வதற்குரிய காரணம் கண்ணியமானவர்களை பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பத்தில் சார்ந்தவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அல்லாஹ்வுடைய ஷரீஅத்துக்கும் மார்க்கத்துக்கும் மார்க்கமுடையவர்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் செய்த சேவை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பின்னணி நல்லவர்களாக வாழ்ந்து அவர்கள் மூலமாக சமூகம் பிரயோஜனம் அடையக்கூடிய நிலைமைகளை இன்றைக்கி நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமலான பாக்கியமாக கருதி மீதமாக இருக்கக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் கழித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தையும் இதப்பமின் நாரையும் நம் அனைவர்களையும் பெற்று அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்து எங்களோட ரமலானை நாங்களே வீணடித்து விடாமல் பாதுகாத்து அல்லாஹ்க்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு, இந்த ரமலானை கழிப்பதற்கும் வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.